வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் மன்னரம். திரு ராஜ்குமார் அவர்கள். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பனூரை சேர்ந்தவர். இன்னைக்கு நம்ம 2வது சாப்டரை பார்க்க போறோம். இரத்த வரலாற்றை வைகை நீரால் அலசிவிட்டு சுத்தமான நிலமாக மதுரை மாறியிருந்த தருணம் அது. பச்சை வயல்வெளியும் பவழ நில மல்லிகையுமாய் வந்தா காட்டும் இயற்கை அங்கு. எங்கு திரும்பினாலும் எழில்மிகு கோவில் ஆன்மீகத்திற்கு அங்கு அங்கீகாரம் இருந்தது. மக்களின் மனதிலோ தமிழும் தர்மமும் தலை நிமிர்ந்து நின்றது. இப்படி ஒரு அழகியலை ஆட்சி செய்த மன்னர் தான் 70 வயதை தாண்டிய திருமலை நாயக்கர். அவர் சண்டைகளை வெறுத்துவிட்டு தியானம் அமைதி என்று திசை மாறி வீழ்ச்சிருந்தார். தன் மண்டையின் கன்னத்தை குறைத்த மகனுக்கு முடிசூட்டும் நாளுக்காக காத்திருந்தார். அப்படிப்பட்டவரின் ஆட்சியை குறிவைத்துதான் காந்திரவன் படை காரணத்தோடு போர் தொடுத்தது. சந்தோஷமாக சாப்பிடும்போது சாப்பாட்டில் பள்ளி விழுந்தால் மனம் எப்படி சஞ்சலமடையுமோ அப்படித்தான் காந்திரவன் போர் அறிவிப்பு திருமலை நாயக்கரை திடுக்கி வைத்தது. என்ன செய்வது என்று யோசிக்க கூட நேரமில்லை. ஏனென்றால் மங்கைகளின் மூக்கை அறுத்து வம்பிழுக்கும் கன்னட படைக்கு கருணை என்பது கற்பனையில் கூட இல்லை. உடனே நாயக்க மன்னர் தன் போர்ப்படையை திரட்டி வீரர்களை எண்ணினார். அப்போது தளபதி தலைமறைவான செய்தி மன்னருக்கு மேலும் தலைவலியை உண்டாக்கியது. வீரர்களின் எண்ணிக்கையும் கூட விழுந்து போகும் அளவில் விடுப்பாக இருந்ததால் மன்னரின் நம்பிக்கையை அது மென்மேலும் துண்டாக்கியது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.